ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். டெல்லி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5 தேர்தல் அறிவிப்பு. டெல்லி சட்டசபையின் பதவிக்காலம் பிப்ரவரி 23 முடிவடையவுள்ள நிலையில் பிப்ரவரி 5 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். இதேபோல் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனவரி 10 வேட்புமனு தாக்கல் துவங்கும் என்றும் 17 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 18 நடக்கும் எனவும் ஜனவரி 20 வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டசபை தேர்தல் மற்றும் ஈரோடு இடைத்தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் பிப்ரவரி 8 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. வெளி அதிகாரிகள் முன்னிலையில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த முறை தேர்தல் ஆணையம் எந்த வேலையையும் செய்யவில்லை. இந்த முறை சிறப்பு அதிகாரிகளை வெளியே இருந்து அனுப்ப வேண்டும் என கேட்கப் போகிறோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம், எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று. அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் இட்டு, எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்கிறாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போகிறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10 மேலே தான் கெசட் நோட்டிஃபிகேஷன் வருது. ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூடிய வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் உங்கள் ஜனநாயக கடமை அது. ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் இல்லைனா 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்கள் போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள்தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போகிறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலைங்கண்ணா. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யலை. அதனால் இந்த முறை நாங்கள் சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போகிறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஓட்டுச்சீட்டு முறைக்கு இனி மாற முடியாது. தேர்தல் கமிஷனர் திட்டவட்டம். மகாராஷ்டிரா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதனால் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஓட்டு மிஷின்கள் மீது குற்றம் சாட்டின. முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் கூறின. கடந்த காலங்களிலும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பதிலளித்து டெல்லியில் கூறியதாவது: இந்திய வாக்காளர்கள் மிகவும் விழிப்புடன் உள்ளனர். சமீப தேர்தல்களில் இளைஞர்கள் அதிகளவில் வந்து வாக்களிக்கின்றனர். ஜனநாயகம் ஒரு அழகான தோட்டம். அதை உங்கள் வாக்குகளால் அலங்கரித்துக் கொண்டே இருங்கள். ஓட்டளிப்பதில் நாங்கள் புதிய சாதனை ஏற்படுத்தி உள்ளோம். பெண்கள் பங்கேற்பிலும் சாதனை படைத்திருக்கிறோம். மிக விரைவில் 100 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் என்ற சாதனையை பெறுவோம். ஜனநாயகத்தில் கேள்வி எழுப்புவது சரிதான். ஓட்டு மிஷின்கள், வாக்காளர் பட்டியல்கள் குறித்த சந்தேகங்களும் அப்படித்தான். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் தேர்தல் துறையுடன் தொடர்பில் இருக்கின்றனர். முழு தகவல் வெளியான பின் ஆட்சேபனைகளை தெரிவிக்க கட்சிகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஒரு ஓட்டளிப்பவரை நீக்க அல்லது சேர்க்க கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஓட்டளிப்பவரை நேரில் விசாரிக்காமல் பட்டியலிலிருந்து நீக்கவே முடியாது. ஓட்டுப்பதிவு நடப்பதற்கு 7 அல்லது 8 நாட்களுக்கு முன்புதான் ஓட்டு மிஷின்கள் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கட்டத்திலும் வேட்பாளர்களுக்கு அவர்களின் முகவர்கள் மூலம் அது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஓட்டு மிஷின்களில் நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. ஓட்டு மிஷின்களில் செல்லாத ஓட்டுகள் என்று எதுவும் இல்லை. மோசடிக்கும் சாத்தியமில்லை. ஹேக் செய்யவும் முடியாது. ஓட்டு மிஷின்களில் வைரஸை பரப்ப முடியாது. இந்த தொழில்நுட்பமானது நேர்மையான தேர்தல் என்ற கொள்கையை உறுதி செய்கிறது. ஓட்டளிக்கும் மிஷின்கள் தொழில்நுட்ப புரட்சியை பிரதிபலிக்கின்றன. அத்துடன் தேச பெருமைக்கு உரிய விஷயமாகவும் மாறியிருக்கின்றன.
மெஷின்களில் முறைகேடுகள் செய்ய முடியும் என்ற குற்றச்சாட்டுகள் பலமுறை விசாரித்து பொய் என நிராகரிக்கப்பட்டுள்ளன. இனி ஓட்டுச்சீட்டு முறைக்கு மாற முடியாது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டுகள் திரும்ப திரும்ப தீர்ப்புகளில் இவற்றை சொல்லிக் கொண்டு வருகின்றன. அதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? தேர்தல் சமயத்தில் இதுகுறித்து பேச முடியாததால் தான் இப்போது பேசுகிறோம். ஓட்டு எந்திரங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை. கவர்னர் படத்துக்கு செருப்பு மாலை, வேடிக்கை பார்த்த போலீஸ். சட்டசபையில் தனது உரையை புறக்கணித்து சென்ற கவர்னர் ரவி தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமானப்படுத்துவதாக கூறி அவரை கண்டித்து திமுகவினர் தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரம்பலூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது கவர்னர் ரவி படத்திற்கு செருப்பு மாலை அணிந்து அவருக்கு எதிராக திமுகவினர் கோஷமிட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மாவட்ட எஸ்பி வந்ததும் கடமையை செய்வது போல் வேக வேகமாக கவர்னர் படத்தில் இருந்த செருப்பு மாலையை கழற்ற முயன்றனர். திமுக நிர்வாகிகள் தடுத்ததால் அவர்களிடம் சண்டையிட்டு அந்த பேனரையை பிடுங்கி சென்றனர். அப்போது இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. பொதுவாக போராட்டத்தில் உருவபொம்மை எரிப்பு என தெரிந்தால் நடப்பதற்கு முன்னரே போலீசார் தடுத்து விடுவர். ஆனால் திமுகவினர் கவர்னர் படத்துக்கு செருப்பு மாலை மாட்டி போராடியதை போலீசார் வேடிக்கை பார்த்தது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். நீலகிரி எம்பி ராசாவின் சொந்த ஊர் என்பதனாலோ என்னவோ போலீசுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக பேசப்படுவதால் சலசலப்பு எழுந்துள்ளது. பாமகவுக்கு ஒரு நீதி, திமுகவுக்கு ஒரு நீதியா? போலீசுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வழக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா, நாதக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. போராட்டம் நடத்த அனுமதி கோரி பாமக சார்பில் விண்ணப்பித்த போது கடைசி நேரத்தில் போலீசார் அனுமதி வழங்க மறுத்தனர். இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் பாமக நிர்வாகி வழக்கறிஞர் பாலு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் கடந்த வாரம் விசாரித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அரசியலாக்கப்படுகிறது. கட்சிகள் உண்மையான அக்கறையுடன் போராட்டம் நடத்தவில்லை என கூறிய நீதிபதி, போராட்டத்துக்கு போலீசார் அனுமதி மறுத்த விவகாரத்தில் கோர்ட் தலையிடாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த சூழலில் கவர்னர் ரவியை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி வழங்கியதை சுட்டிக்காட்டி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாமக கொள்கை பரப்பு செயலாளர் சேகர் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி பாமக சார்பில் விண்ணப்பித்த போது 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி போலீஸ் அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. ஆனால் கவர்னருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். திமுக போராட்டத்துக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போராட்டங்களுக்கு 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சென்னை நகர போலீஸ் சட்ட விதியை மீறி செயல்பட்ட சென்னை போலீஸ் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போலீஸ் டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் சேகர் கூறியுள்ளார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன் நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கதிரானந்த் கல்லூரியில் மீண்டும் களமிறங்கிய இடி. 2019 லோக்சபா தேர்தலின் போது பணப்பட்டுவாடா நடந்ததாக எழுந்த புகாரில் அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன் கதிரானந்த் வீட்டிலிருந்து 10 லட்சம், அவர்களது ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் தொடர்புடைய இடங்களில் 11 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரணையை ஆரம்பித்தனர். அதன் தொடர்ச்சியாக வேலூர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீடு, அவரது மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானந்தின் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்டு வரும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3ஆம் தேதி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் 28 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அமைச்சர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கிடைத்த 8 லட்சம் ரூபாய் பணம் அவர்கள் வசமே ஒப்படைக்கப்பட்டது.
துரைமுருகன் அவரது மனைவி கதிராணன் அவரது மனைவி வருமான வரி செலுத்துகின்றனர். ஒரு நபர் 2 லட்சம் ரூபாய் வரை கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்பதால் அந்த பணத்தை இருந்த இடத்திலேயே வைத்து அதிகாரிகள் கிளம்பினர். ஆனால் கிங்ஸ்டன் கல்லூரியில் 44 மணி நேரம் சோதனை நீடித்தது. 4ஆம் தேதி நள்ளிரவு 2:30 மணிக்குத்தான் அதிகாரிகள் கிளம்பி சென்றனர். அறக்கட்டளை தொடர்பான ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதை தவிர்த்து சோதனை நடுவே கல்லூரியிலிருந்து பெரும் தொகை வேனில் எடுத்து செல்லப்பட்டு அமலாக்கத்துறையின் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருந்த பொங்கல் போனஸ் மற்றும் சம்பளத் தொகை, கல்லூரி மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கல்வி கட்டணம் என ஊழியர்கள் சொன்னதாக தகவல் வெளியானது. பணத்துக்கு உரிய கணக்கை கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரம் கூறியது. இந்த சூழலில் இன்று மீண்டும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் 10 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு சோதனை நடத்தி வருகின்றனர். கல்லூரியின் நிர்வாக அலுவலக கட்டடத்திலிருந்து 2 அறைகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு சீல் வைத்து சென்றனர். அந்த அறைகளில் சோதனை நடத்துவதற்காக இன்று வந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளுக்கு ஓடினாலும் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது. மத்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ள சட்ட அமலாக்க ஏஜென்சிகளின் செயல்திறனை மேம்படுத்த சில முக்கிய முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்று பாரத் போல் போர்ட்டல். சைபர் கிரைம், நிதி மோசடி, போதைப்பொருள் கடத்தல், ஆட்கடத்தல் முதலான நாடு கடந்த குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அவற்றை கண்டுபிடிக்க விரைவான மற்றும் திறமையான சர்வதேச உதவிகள் தேவைப்படுகின்றன. அதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் இந்த போர்ட்டலை சிபிஐ உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவில் உள்ள சட்ட அமலாக்க ஏஜென்சிகள் மற்றும் மாநில போலீசார் தகவல்களை விரைவாகவும் எளிமையாகவும் பகிர்ந்து கொள்வது, சர்வதேச போலீஸ் உதவியை எளிதாக அணுகுவதற்கு உதவுவது பாரத் போலின் முக்கிய நோக்கம். பாரத் போல் போர்ட்டல் துவக்க விழா டெல்லியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். பாரத் போல் நமது தேசத்தின் சர்வதேச விசாரணை முறைகளில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருப்பதை உணர்த்துகிறது. நமது விசாரணை அமைப்புகளின் உலகளாவிய அணுகுமுறையை மேம்படுத்தும், அனைவருக்கும் பாதுகாப்பான பாரதம் என்ற அரசாங்கத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும். இதன் மூலம் சர்வதேச குற்றங்களை பகுப்பாய்வு செய்வதற்கான முக்கிய தகவல்களை பெறுவோம். குற்றங்கள் நடப்பதற்கு முன் தடுப்பதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்த பாரத் போல் உதவும். நம் நாட்டில் உள்ள சட்ட அமலாக்க ஏஜென்சிகளை ஒன்றிணைக்க இந்த போர்ட்டல் உதவி செய்யும். தப்பி ஓடிய குற்றவாளிகள் பாரத் போல் போர்ட்டல்களின் செயல்பாடுகளால் சட்ட வரம்புகளுக்குள் கொண்டு வரப்படுவார்கள். வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் மீதான விசாரணை நடைபெறும். எங்கிருந்தாலும் அவர்கள் தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று அமித்ஷா கூறினார். भारत पोल हमारे देश के अंतर्राष्ट्रीय इन्वेस्टिगेशन को एक अलग युग में ले जाने वाली एक शुरुआत है. एक प्रकार से अब तक इंटरपोल के साथ काम करने के लिए एक ही एजेंसी नामित थी, सीबीआई. मगर भारत पोल की संरचना होने के साथ भारत की हर एजेंसी, हर राज्य की पुलिस अपने आप को बहुत सरलता के साथ इंटरपोल के साथ कनेक्ट कर पाएगी और सीधा गति अपने इन्वेस्टिगेशन को देने में उनको बहुत सहायता होगी. एजेंसी तो बाद में भी सीबीआई ही रहेगी, परंतु इस तकनीक के आधार पर खड़ी की गई व्यवस्था के माध्यम से ढेर सारी दूरियों को हम मिटा पाएंगे, ढेर सारी सूचनाओं को हम प्राप्त कर पाएंगे और सटीकता के साथ अनेक प्रकार के दुनिया के क्राइम का विश्लेषण कर कर हमारे यहाँ क्राइम होने से पहले इसको रोकने की संरचना भी खड़ी कर पाएंगे. मैं मानता हूं ये आने वाले दिनों में हमारे देश के इन्वेस्टिगेशन को एक नए युग में ले जाने वाली पहल है और इसके लिए पूरे सीबीआई परिवार और विशेषकर सीबीआई डायरेक्टर को मैं बहुत बहुत बधाई और अभिनंदन देना चाहता हूं. HMPV பாதிப்பு 7ஆக உயர்வு, பெரிய ஆபத்தில்லை, ஆனாலும் மத்திய அரசு அட்வைஸ். நுரையீரலை தாக்கும் HMPV எனப்படும் வைரஸ் சீனாவில் வேகமாக பரவி வருவது பல நாடுகளில் பீதியை கிளப்பியுள்ளது. சீன மருத்துவமனைகளில் HMPV வைரஸ் பாதித்தவர்கள் மாஸ்குடன் இருக்கும் வீடியோ போட்டோக்கள் வெளியாகி இந்தியாவிலும் பயத்தை கூட்டியுள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் இந்தியாவில் 5 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது.
முதலில் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 2 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. சென்னையில் 45 வயது மதிக்கத்தக்க நபர், சேலத்தில் 69 வயது மதிக்கத்தக்க நபருக்கு பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 பேரின் உடல்நிலையும் சீராக உள்ளது என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். As far as Tamil Nadu is concerned, we have got 2 cases as we informed yesterday. These 2 cases are stable cases, and as it has already been clarified, the virus is an old one. It is already a circulating virus, and it has been there since 2001. Government of India and Ministry of Health and Family Welfare also clarified to us that at this point of time there is no need to panic, because this is the time when the seasonal surge would be there. But at this point of time, the cases are very few, and it's a routine kind of a case which is coming. So there is no need to worry and there is no need to panic at this point of time. இந்நிலையில் நாக்பூரில் 7 வயது மற்றும் 13 வயது நிரம்பிய 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதியானது. இதன் மூலம் இந்தியாவில் HMPV வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. ஆனால் நாக்பூரில் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுமே உடல்நலம் பெற்று வீடு திரும்பிவிட்டன. பெங்களூருவிலும் ஒரு குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டது. சிகிச்சையில் உள்ள எஞ்சியவர்களின் உடல்நிலையும் நல்ல நிலையில் உள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் பிற வைரஸ்கள் போன்றதுதான் HMPV வைரஸும். 2001 முதல் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பல நாடுகளில் காணப்படும் ஒரு தொற்றுதான் HMPV வைரஸ். சமீப நாட்களில் இன்ஃப்ளூயன்சா அல்லது நுரையீரல் தொற்று பாதிப்புகள் இந்தியாவில் திடீரென உயரவும் இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது HMPV தொற்று பெரிய ஆபத்தானது இல்லை என்ற முடிவுக்கு வர முடியும். எனவே மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என மத்திய சுகாதார அமைச்சர் JB நட்டா கூறினார். இதே கருத்தை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் தெரிவித்துள்ளது. ஆனாலும் HMPV வைரஸ் பரவல் தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. நுரையீரலை தாக்கி சுவாச கோளாறை ஏற்படுத்தும் HMPV வைரஸ் குழந்தைகள் மற்றும் முதியவரை எளிதில் தாக்குகிறது. இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை HMPV வைரஸ் பாதிப்பின் அறிகுறிகளாகும். நோய் பரவலை தடுக்க மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும். சோப் கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். அதிகம் பேர் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுவரை HMPV வைரஸ் பாதித்த நபர்கள் வெளிநாடு செல்லவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சீனாவில் பரவும் HMPV வைரஸும் இந்தியாவில் உள்ள HMPV வைரஸும் ஒரே வகையாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே மத்திய அரசு சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். 2025 முதல் பயங்கர பூகம்பம், திபெத்தில் மரண ஓலம், 100ஐ கடந்தது பலி. ஆசிய நாடான திபெத்தில் எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் இன்று காலை 7.1 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட இந்த நிலநடுக்கம் இந்தியா, நேபாளம், பூட்டான் வரை எதிரொலித்தது. திபெத்தில் 1 மணி நேரத்துக்குள் அடுத்தடுத்து 6 முறை பூமி அதிர்ந்ததில் வீடுகள் குலுங்கி சரிந்தன. மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். குறிப்பாக திபெத்தின் 2வது பெரிய நகரமான 8 லட்சம் மக்கள் வசிக்கும் சிகாட்சேவை சுற்றியுள்ள நகரங்களில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளது. நூற்றுக்கணக்கானோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணியில் 1500 அவசர கால பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை டெல்லி NCR, பீகார் தலைநகர் பாட்னா உள்பட வட இந்தியாவின் பல பகுதிகளிலும் வலுவான அதிர்வு உணரப்பட்டது. மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் நிலநடுக்கத்தை உணர்ந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. திபெத் எல்லையில் உள்ள 7 மலை மாவட்டங்களிலும் இந்த அதிர்வு உணரப்பட்டதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது.